நிறைய பேர் உங்க கார்ல இந்த மாதிரி பம்பர் மாட்டுறதுனால உங்க உயிருக்கே பெரிய ஆபத்துன்றது தெரியுமா? ஸோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரோ பம்பர்னால நம்ம உயிர் காப்பாற்றப்படாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படிதாங்க. அது ஏன் அப்படின்னா உங்க கார்ல ஏர் பேக் வெளியே வர்றப்ப ஒரு சின்ன சென்சார் இருக்குங்க. ஸோ அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா உங்க கார்ல சென்ட்ரல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மரம் இருக்கு. ஸோ அதில் இந்த லெஃப்ட் சைடில் போய் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்க ஏர் பேக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ இதே மாதிரி நீங்க ரைட் சைடில் அடிச்சாலும் ஓப்பன் ஆகாது. ஸோ சென்ட்ரல் அடிக்கும் போது தான் ஓப்பன் ஆகும். ஆனால் அந்த சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பம்பர் போட்டுறதுனால நீங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த சென்சாரை டச் பண்றது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ அதனால தான் நான் பம்பர்லாம் போட வேணாம்னு சொன்னேன். ஸோ நீங்க பம்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஏர் பேக் வெளியே வராது. ஸோ உங்க உயிர் பார்த்தீங்கன்னா ஆபத்தாயிரும். ஸோ ஒரு ரீசனால தான் ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா பம்பரை தடை பண்ணியிருக்காங்க. உங்க கார்ல நீங்க பம்பர் போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க கெத்துக்காண்டி அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பம்பரை கழட்டி வச்சிருங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்க உயிருக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கோங்க.